எழுப்புதல் வருவதற்கு முன்பாக ಉಜ್ಜೀವನ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ தேசம் பாதிக்கப்பட்டால் ಈ ದೇಶ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟರೆ எழுப்புதல் எப்படி வர முடியும்? ಉಜ್ಜೀವನ ಯಾವ ರೀತಿ ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ஆகாப் ரதத்தை பூட்டி விட்டான். ಆಹಾಬನ ರಥವನ್ನು ಸಿದ್ಧ ஆனால் ಮಾಡಿಕೊಂಡನು. கர்த்தருடைய ஜனங்களுடைய அறையோ இன்னும் கட்டப்படவில்லை. ಆದರೆ ಕರ್ತನ ಜನರ ನಡುಕಟ್ಟೋ ಇದುವರೆಗೂ ಗಟ್ಟಿ ಮಾಡಲಿಲ್ಲ. அவர் இன்னும் அதை விளங்கிக் கொள்ளவில்லை. ಇದುವರೆಗೂ ಅವರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. கர்த்தர் எத்தனையோ முறை பேசி பார்த்தார். ಕರ್ತನು ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಮಾತನಾಡಿ ನೋಡಿದನು. ஆபத்துகளின் பயங்கரம் என்னவென்று நமக்கு தெரியவில்லை. ವಿಪತ್ತುಗಳ ಭಯಂಕರಗಳು ಇಷ್ಟು ಬಾಧಕ ಎಂಬುದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. கர்த்தர் 2 வருஷம் அந்த வண்டல்களை குடிக்க கொடுத்தார். ಕರ್ತನು 2 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವುಗಳಿಗೆ ಕಾಲ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟನು. கஷ்டப்பட்டோம், ಪರಿಶುದ್ಧ ಹೊಂದಿದೆವು, கவலைப்பட்டோம், ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡಿದೆವು, அநேகம் பேர் தற்கொலை செய்து கொண்டோம். ಅನೇಕರು ಆತ್ಮಹತ್ಯೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡರು. நடு தெருவில் ஆம்புலன்ஸ்ல மரித்தவர்கள் எத்தனை பேர்? ಈಗ ನಡು ಬೀದಿಯಲ್ಲಿ ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ಗಳಲ್ಲಿ ಸತ್ತವರು ಎಷ್ಟು ಜನ? வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டது, ಈಗ ವ್ಯಾಪಾರಗಳು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟವು, வீதிகள் எல்லாம் அடைக்கப்பட்டது. ಈಗ ಬೀದಿಗಳೆಲ್ಲವೂ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟವು. கர்த்தர் அதை ஒரு சாம்பிளா கொடுத்தார். ಕರ್ತನು ಅದನ್ನು ಲಘುವಾದ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಕೊಟ್ಟನು. நமக்கு எல்லாம் மறந்து விட்டது. ಇವತ್ತು ನಮಗೆಲ್ಲ ಮರೆಯ